ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மூன்று முடிச்சு ப்ரோமோ. இன்னைக்கு நம்ம மூன்று முடிச்சு சீரியல்ல என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அந்த விறுவிறுப்பான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்துடலாம். இப்போ வந்துட்டு சுந்தரவல்லி நினைச்சதை விட அதிகமா தலைக்கு மேல வெள்ளம் ஓடுது. அதாவது இந்த மாதிரிலாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்காத எல்லாமே வந்துட்டு நடந்துட்டு இருக்கிறதுனால சுந்தரவல்லி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சூர்யாவுக்கு வேற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாங்க. இதனால அந்த வீட்டுல வெடிக்க போற பூகம்பத்தை தாங்க இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இப்ப என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுந்தரவல்லி தன்னோட நாள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. ஆனா அது எல்லாத்தையுமே தெரிந்து இல்ல, இன்னைக்கு என் பொண்டாட்டியோட பர்த்டே, இன்னைக்கு என் பொண்டாட்டியோட நாள் தான் அப்படின்ற மாதிரி மாத்தி இப்ப வந்து நான் அது சுந்தரவல்லியோட நாளா மாறி இப்ப வந்துட்டு நந்தினியோட நாளா மாறிடுச்சு. அதனால அதுவே வந்துட்டு சுந்தரவல்லியால ஏத்துக்க முடியல. இதுல நம்ம நந்தினிக்கு கேக் வெட்டுறது என்ன, எல்லாரும் கிஃப்ட் கொடுக்கறது என்ன, வாழ்த்து தெரிவிக்கிறது என்னன்னு ஒரே ஆர்ப்பாட்டமா போயிட்டு இருக்கு. இது எதுவுமே வந்துட்டு நந்தினிக்கு சந்தோஷம் தரவே இல்லை. உண்மையான சந்தோஷம் அவங்க வீட்டுல உள்ளவங்கள வர வைக்கிறது தான். அதுக்கான ஏற்பாடு வந்துட்டு சூர்யா சார் பண்ணிட்டாரு. ஆனா இவ்வளோ நந்தினிக்கு எஃபெக்ட் எடுப்பாரு அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா எடுத்து வச்சிருக்காரு. இது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் உங்க எல்லாருக்குமே ஒண்ணு சொல்லணும் அப்படின்ற மாதிரி சூர்யா சார் சொல்ல உடனே எல்லாருமே ஆர்வமா இருக்காங்க. ஏன்னா சுந்தரவல்லி வீடாச்சு, அக்கம் பக்கத்துல என்ன நடக்குது போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுல தானே இந்த மனுஷங்களோட புத்தியே இருக்கு. தெரிஞ்சுக்கிறது என்ன, அதுல அவங்க வந்து பிரிஞ்சாங்களா சேர்ந்தாங்களா அப்படின்ற மாதிரி தானே. அதனால எல்லாமே ஆர்வமா இருக்காங்க. ஆகா சுந்தரவல்லி வீடுடா, என்னமோ நடந்துட்டு இருக்கு, என்னமோ நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்த எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. ஏன்னா இங்க இவ்வளோ பெரிய கூத்து நடந்துருக்கிறது, சுந்தரவல்லி ரியாக்ஷன் பண்றது எல்லாமே வந்துட்டு ரொம்ப வந்துட்டு டிஃப்ரெண்டா இருக்கிறதுனால வந்தவங்க எல்லாருக்குமே ஒண்ணுமே புரியாம திகச்சிட்டு இருக்காங்க. ஏதோ இன்ட்ரெஸ்டிங்கா நடக்குது பார்ப்போம் அப்படின்ற மாதிரி வந்து இருக்காங்க. அப்பதான் சூர்யா வந்து உங்கள்ட்ட எல்லாருக்கும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது என்ன வேகமா சொல்றா அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஆர்வமா கேட்க, இந்த வீட்டோட மகாராணி இளவரசியா இருந்த யாருமே வந்துட்டு இப்ப யாரும் கிடையாது. இதுக்கு மேல என் மனைவி நந்தினி மட்டும்தான் இந்த வீட்டோட இளவரசி அப்படின்ற மாதிரி வந்துட்டு சூர்யா சார் சொல்ல எல்லாருமே வந்துட்டு பாதி பேர் கை தட்டுறாங்க, பாதி பேர் வந்துட்டு என்ன நடக்குதுன்னே தெரியல. அந்த கை தட்டுறாங்க பாருங்க, அவங்க மட்டும்தான் வந்துட்டு கொஞ்சமாச்சும் நல்ல மனசு உள்ளவங்க. அந்த கை தட்டாம இருக்காங்க பாருங்க, அவங்க எல்லாருமே வந்துட்டு நல்ல விஷத்தன்மையான ஆளு. ஏன்னா அவங்க சும்மாவே வந்துட்டு சுந்தரவல்லிக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ற ஆளுன்றதுனாலதான் வந்துட்டு இப்ப பாதி பேர் வெறுக்கிறாங்க, பாதி பேர் வந்து விரும்புறாங்க. இது இருக்க சுந்தரவல்லி நம்ம நந்தினி பார்க்க போட்டு மாலையெல்லாம் ஒட்டன்னு ஒட்டைக்கிறாங்க. ஐயோ என்னடா இது, நம்மளே சும்மா இருந்தா கூட சூர்யா சார் நம்மளை வம்புல மாட்டி விட்டுறாரு, இதுல இருந்து எப்படி தப்பிக்கிறதுனே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நந்தினி வந்து ரொம்ப புலம்பிட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல தான் நம்ம நந்தினிக்கு ஒரு ஐடியா தோணுது. சுந்தரவல்லியை வந்துட்டு கூப்பிட்டு அவங்களுக்கு கேக் ஊட்டலாம் அப்படின்ற மாதிரி நினைக்க உடனே போயிட்டு நந்தினி கூப்பிடுறாங்க சுந்தரவல்லியை. வாங்கம்மா அப்படின்னு கூப்பிடும்போது நம்ம சுந்தரவல்லி நந்தினி அடிச்சிடுறா. பர்த்டே அதுமா அடிச்சதுனால சூர்யா சார் செம்ம கடுப்பாயி என்ன பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற வீடியோ சீரியல் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.